உண்மையை இங்க சொல்லியாகணும். நான் இந்த முதல் இரண்டாம் பாகத்துக்கு ஒத்துக்கிட்ட காரணமே மூன்றாம் பாகம் தான். செகண்ட் பார்ட் தானே தேடி பாட்டுக்கு சொல்வாங்க. அது காரணம் ஐயோ, அது காரணம் இல்லையா? அந்த கதை ஒண்ணு பெருசா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அதனால செகண்ட் பார்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு மூணாவது பார்ட்டு நடிக்க போறாரு. அது அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும், அப்படிதான் எடுத்துக்கணும். ஏதோ ஒரு டைம் சொல்லிட்டாரு, அதை வச்சு ஃபுல்லா. ஆனா நல்லா இருந்துச்சு. டேய் டேய் டேய், இந்த வீடியோ எல்லாம் ஏடா அனுப்புறீங்க? பரவாயில்ல, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? எடிட்டிங்னா என்ன வேணாலும் பண்ணலாமா? ஆனா நைஸ், நல்லா இருந்துச்சு, நல்ல கிரியேட்டிவிட்டி. இதெல்லாம் நமக்கு தேவையா கோபி? ட்விஸ்ட் இருக்கு போடு. அங்க நின்று யாரு புஷலா பண்ண சொன்னது? நல்லா இருந்துச்சு, ஆனா அந்த அளவுக்கு சிரிப்பு வரவில்லை. இவர் முக்க ஜோக் தெரியுமாப்பா? ஏன் போடுறாவா? போடு. குரூப்புக்கு ஒருத்தன் இருக்கா இந்த மாதிரி மொக்க ஜோக் சொல்றதுக்கு. முன்னாடிலாம் மொக்க ஜோக் சொன்னா ஏதோ ஓரளவுக்கு சிரிப்பு வர மாதிரி இருக்கும். இப்ப எல்லாமே ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க, எது சொன்னாலும் சிரிப்பு வர மாட்டேங்குது. ஐயோ, பிக்சர் பார்த்தாலே தலைவனா ஏதோ பண்ற மாதிரி போட்டிருக்கானுங்களே, என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? யாருல இந்த வருத்த கருவாடு? கணக்குல இருந்துட்டு இது வந்து அந்த கழுத்து எட்டாதுல படம் வந்துச்சு, படம் ஃபெயிலியர் ஆயிருச்சு, இதெல்லாம் ஓகே. அதுக்காக வச்சு ட்ரோல் பண்ணுவீங்க? 2 மாசம் ஆச்சுடா படம் வந்து, இன்னும் படம் வச்சு ட்ரோல் பண்ணுவீங்க? இன்னும் ஓடிடிலையும் வந்துச்சு, ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் தனியாக வச்சு செய்கிறாடுங்க. எங்கே போய் முடிய போகுதோ. தலைவர் ரெட்ரோ படத்தில் கம்பேக் கொடுத்தாதான் உண்டு. இது என்ன? நைஸ், கிரியேட்டிவிட்டியா யோசிக்கிறானுங்க, வேற லெவல், உச்சபட்ச கிரியேட்டிவிட்டியா யோசிக்கிறானுங்க. ஆனா எங்க இருந்து யோசிக்கிறானுங்க, எப்படி யோசிக்கிறாங்கன்னு ஒரு கருமமும் புரிய மாட்டேங்குது. ஆனா சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஆனா எப்படி இந்த அளவுக்கு யோசிக்க தோணுதுன்னு தான் தெரியல. மீம் கிரியேட்டர்ஸ் வேற லெவல். ஆனா வந்து கீழே போட்டிருக்க இமேஜ் வந்து கொஞ்சம் தப்பு. அது அவரை வந்து பாடி ஷேமிங் பண்ற மாதிரி இருக்கு. லைக்காவை பிடிச்ச பீடையெல்லாம் இன்னையோட போகும். எதுவும் ஆண்டாது. தலைவரை என்ன அப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? ஆமா, தலைவர் ஏடா, தலைவருக்குன்னு ஒரு இது இருக்குல்லடா. ஏன்டா ஒரு பாவம் பெரிய மனுஷனை போட்டு அப்படி பண்றீங்க? சௌந்தர்யா ரஜினிகாந்த் அடிச்சீங்க, ஏதோ ஒரு நியாயம் இருக்கு. தலைவரை ஏன்டா போட்டு அடிக்கிறீங்க? சோ பாவம், அவருக்கு வச்சிருக்க இமேஜ் எல்லாம் எங்க இருந்தா தேடி கண்டுபிடிக்கிறீங்க? நான் நன்றாக சிரித்தேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு. நீங்களும் சிரிக்க இதை பகிர்கிறேன். ஐயோ பாட்டி, பாட்டியை பார்த்தாலே பாவமா இருக்கு. பாட்டி பாவம், பார்த்து பயப்படுறாங்க. ஏதோ ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. உண்மையிலே பாட்டி ரொம்ப பயப்படுறாங்கடா. மூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. பாட்டியோட பாக்குறது பாருங்களேன். ஓடிட்டேன்ல. எஸ், பாட்டி ரொம்ப பயந்த பாட்டியா இருக்காங்க. ஆனா எஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் பிகின் லெஸ்பியன். அது இது நாங்க லெவல் 2 போறோம். லெஸ்பியன். ஓ இதுதானா? எல்லா குரூப்லயும் ஒருத்தன் இந்த மாதிரி இருப்பான், தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசிக்கிட்டு. Kiss or slap? Slap. Kiss or slap? Slap. It was at this moment that he knew. அந்த புள்ள பாவம் ஓடிருச்சு. இந்த புள்ள பாவம், இது ஸ்கிரிப்டடா இல்ல
ஒரிஜினலான்னு தெரியல. ஆனா இந்த புள்ள பாவம் ஒரிஜினலா அடி வாங்கி இருந்துச்சுன்னா இந்த புள்ள பாவம். அந்த புள்ள பாவம் தெரிச்சு அடி பண்ணணும்னு தெரிச்சு ஓடி. தப்புதான், ஆனா சிரிப்பு வருது. சேர வச்சு ஆமா, நண்பர்களோட மேரேஜுக்கு போறதுக்கு இதுக்காக தான். இது ஏதோ பிராங்க் வீடியோன்னு நினைக்கிறேன். எஸ், இட் இஸ் பிராங்க் வீடியோ. ஓய்யோ, உண்மையில அடி உழுகுது. கடைசியில் அந்த வாய்ஸ் பிளஸ் மாடுலேஷன் தான் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கு தான் சிரிப்பு வந்துச்சு. சூப்பர் வீடியோ. இந்த மாதிரிலாம் பிராங்க் பண்ணாதீங்க. எடுத்து பலார்னு வச்சுட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்றது? ஓகே. மனசுல மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சி நினைப்பு மேடம்க்கு டான்ஸ் பேரு அம்மா ஆமா, அந்த குழந்தை அடிபட்டு கத்த ஆரம்பிக்குது. அப்போ கூட டான்ஸ் நிறுத்தல. நான் சாட்டுக்கு ஆடவே அப்படின்னு ஆடிட்டு இருக்குது. என்னது இது? அணிலு போடு. அதாவது 500 ரூபா கெட்டி டர்ஃப்க்கு போனா அந்த நேரத்தில் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா எப்படி விளையாடுறது? அனில் வெயிட் ஃபார் எண்ட் ட்ரெண்டுன்னு நினைக்கிறேன். பாத்ரூம்ல வச்சு என்னடே அவனை நிம்மதியா இருக்க கூட விட மாட்டேன்றீங்களேடா. ட்ரெண்டு சூப்பரா போயிட்டு இருக்குது. ஆனா இது எங்க யூஸ் பண்ணணும்னு தெரியாம பாவம் ஏதோ இப்படிலாம் பண்ண என்ன பண்றது? கஷ்டம். சரி, படக்குமா நோ கமெண்ட்ஸ். நான் கமெண்ட் சொல்ல விரும்பல. உங்களுக்கு ஒரு வேலை தோணுச்சுன்னா நீங்க கமெண்ட் சொல்லுங்க. கோத்து விட்டு வேடிக்கை பார்க்கறதே வேலை. இட் ஃபார் பெப்பர் பாட்ஸ் ரியாக்ஷன். எஸ், இவரு டூம்ஸ்டே. செம அனௌன்ஸ்மெண்ட் ஆக்சுவலா இதெல்லாம். எங்க போற தலைவரி குளமா? இவங்க அப்பா பால்ராஸ் வந்திருக்கானா பாக்க போறேன். ஓம் புருஷனா? வந்தவன் வீட்டுக்கு வராம உனக்கு இங்க என்னடா உட்கார்ந்து பேச்சு? ஏன் மன இருந்தாலும் பொண்டாட்டி தானே. அவருக்கும் பயம் இருக்கும் இல்லையா? நெக்ஸ்ட். சின்ன வயசா இருக்கும்போது நாமளும் இப்படிதான் உருட்டிட்டு எங்கேயோ கொண்டு போய் விட்டுறது. அதெல்லாம் பத்தி கவலையப்படுறது கிடையாது. நைஸ் வீடியோ, சூப்பர். ஆனா இப்போ வெயிட் ஃபார் எண்ட். ஐயோ, இது தேவையில்லாதது. ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் சாமி தான். பட் இருந்தாலும் கஷ்டமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு அந்த வீடியோஸை நான் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ அதுக்கு அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு ரியாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் பார்த்த வீடியோஸுமே வந்து நீங்கள் எனக்கு அனுப்புனது தான். ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் அனுப்புங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ ரியாக்ஷன்ஸ்.